திருச்சி வயலூர் சாலையின் நடுவே பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் வழங்கும் கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாநகரில் ஒரு முக்கிய வழித்தடமாக செயல்படக்கூடியது இந்த வயலூர் சாலை. எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த வயலூர் சாலை வழியாக தான் லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயணம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் வணிக வளாகங்கள், அதே போன்று திருச்சி மாநகரிலிருந்து கோப்பு, எற்றை, குழுமுனி, சோமரசம்பேட்டை, அள்ளித்துறை போன்ற பல்வேறு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தினந்தோறும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, அதாவது பீக் ஹவர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அந்த நேரத்தில் இந்த பகுதியில் மிகவும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதே போன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை பீக் ஹவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலையும் இந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். தொடர்ந்து இந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் சாலையை அகலப்படுத்த வேண்டும், போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த வயலூர் சாலையில் 3 இடங்களில் குடிநீர் குழாய்கள் சீரமைப்பு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சரியாக மூடப்படாமல் ஜல்லிகளும் மணலையும் கொட்டி தற்காலிகமாக மூடப்பட்டதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 3 நாளுக்கு முன்பு கூட இங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி அருகே இந்த சாலையால் தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து இருசக்கர சென்றவர் மீது பின்னே வந்த லாரி அவர் மீது ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் இந்த ஒரு இறப்பு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாக கடந்த மாதம் உறையூர் பகுதியில் மாநகராட்சியால் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் இதே போன்று இருசக்கர வாகனம் சென்றவர் மீது ஒரு லாரி ஏறி விபத்து ஏற்பட்டது. இது 2வது உயிரிழப்பாகும். தொடர்ந்து இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் செல்லும் போது ஒரு அச்சமான சூழ்நிலையை செல்கிறார்கள். தினந்தோறும் விபத்துகள் நடைபெற்று வருகிறது. பலமுறை புகார்கள் தெரிவித்தும் இதுவரை மாநகராட்சி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டியுள்ளனர். உடனடியாக ஏற்கனவே இந்த பணிகள் முடிவடைந்தும் 3 நாளுக்கு மேலாகி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இனிவரும் காலங்களில் உடனடியாக இந்த சாலை உடனடியாக சீரமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன்.